श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் சுந்தரபாகவதத்துல 5வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் முத்தான ஸ்லோகங்கள். சததர ரிங்கணாட்யதிகம் உச்சிகர பிரகரம் திமிரநிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம் விதுரித சப்தலோகசு விசிருங்கலசங்கரவம் வனகிரிமா வசந்தமுபயாமி ஹரிம் சரணம். சததர லிங்கணாட்யசிகம் உச்சிகர பிரகரம். அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வார் எப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த மலையை அனுபவித்தாரோ அதே பிரகாரத்துல ஆழ்வானும் அனுபவிக்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல சொல்லச்சு அந்த பிராட்டிக்கு பெருமாள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க. அசரணம் ஆதிரசாத்ம சரணம் சரணார்த்தி ஜன பிரவணதீயம் பஜேன் சருஷண்ட பயாத்ரிபத்தின்னு சொல்லி என்ன மாதிரி இருக்கிறவளுக்கு சரணமாக புகழாக இருந்திருக்கிறவ, இப்படி சரணாகதி பண்ணின அவ எல்லாருக்கும் அவளுடைய துக்கத்தை போக்கக்கூடியவராக இருந்திருக்கிறவ, சாமர்த்தியமுடையவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான நாம எல்லாரும் சேவிப்போம்னு சொல்லி சொல்ற அந்த பெருமாளுடைய ஆச்சரியமாக இருந்திருக்கக்கூடிய சுந்தர திருத்தோள், அதுதான் சொல்ற. சுந்தரதோ பரிகம்னு உழல் தடி மாதிரி இருக்கிற ஒரு திருத்தோளை மங்களாசாசனம் பண்றேன். அதுலயும் பெருமாளுக்கு ஒரு முக்கியத்துவம். பெருமாள் தான் சமுத்திர மசனம் பண்ணி வச்சது எல்லாமாகவே அவர் தான் பண்ண. அது எதுக்காக பண்ண அப்படின்னா அதுல சாரமானது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை தான் அடையணும்னு அதுக்காக பண்ணினது சமுத்திர மசனம் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட அந்த சுந்தர தோளுடையவனாக இருந்திருக்கிற சுந்தர பாகுவாக இருந்திருக்கிற எம்பெருமான நாம எல்லாரும் சேவிக்கணும். யாரும் அந்த சுந்தர பாகுவை சேவிக்காத இருக்கக்கூடாது என்று சொல்ற. அந்த திருமால் எழுந்தருள் இருக்கிற அந்த சுந்தரபாகு எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த மலைக்கு உண்டான ஏற்றத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனாக்க பிரபஞ்சேதன் கிரிம் பிராயா சீனுவாசான் கம்பையா இஷ்டதார திரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம்னு அந்த கிரி அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற மலையையே மங்களாசாசனம் பண்றது. அந்த மலையின் இடத்திலேயே சரணாகதி பண்ற, பிரபத்தியே சரணமாக அடைகிறேன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. அந்த திருமலைன்றது எப்படிப்பட்ட திருமலை? அந்த சீனிவாசன் எழுந்தருள் இருக்கிற திருமலை அப்படின்னா ஸ்ரீனிவாசான் கம்பையா இஷ்டுதார திரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்பதாக சொல்ற. அந்த சீனிவாசனுடைய அனுகம்ப தய, அந்த தய பெருகிறதான். அது எப்படின்னா கருப்ப சாறு மாதிரி பெருகிறதான். அது கருப்ப சாரெல்லாம் என்ன ஆகும்? கரும்பு சாரெல்லாம் ஒரு சமயத்துல காய்ச்சினா அதுவே கல்கண்டா மாறிடும். அந்த தயாதேவியினுடைய சீனிவாசனுடைய தயாதேவியே அது கரும்பு சாறு மாதிரி பிரவாகம் அந்த பிரவாகம் கல்கண்டா மாறின மாதிரி மலையா மாறிடுச்சுன்னு
அந்த இடத்த சொல்ற. அப்படி இங்க இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கிற இதுவும் ரிஷபாதிரி தான், அதுவும் ரிஷபாதிரி தான், திருவேங்கடமலையும் ரிஷபாதிரி தான். இங்க தென் திருவேங்கடம்னு சொல்றவா இருக்க. ஆகையால தெற்க இருக்கக்கூடிய ரிஷபாதிரி இந்த ரிஷபாதிரி. இந்த ரிஷபாதிரியில பெருமாள் எழுந்தருள் இருக்க. இந்த ரிஷபாதிரிக்கு உண்டான ஏற்றத்தை சொல்ல போறேன் இந்த இடத்துல. தசதரரிங்கணாட்யசிகமுச்சிகர பிரகரம் திமிர நிப பிரபூதருஷண்டமயம் பிரமதம் பிதுரித சப்தலோகசு விசிருங்கல சங்கரவம் வனகிரிமா வசந்தமுபயாமி ஹரிம் சரணம். அந்த திருமால் எழுந்தருளி இருக்கிற மலை எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு அந்த அங்க எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் இடத்துல நான் சரணாகிதி பண்றேன்னு சொன்னேன். அதுல என்ன கேட்டேன், விதுரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம் வனகிரி மாவசந்த முப்பயாமி ஹரிம் சரணம். இந்த 3வது வரியும் 4வது வரியும் பாடபேதம். அதாவது புஸ்தகத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வரியில ஒன்றும் மாற்றம் கிடையாது. சில பதிப்புகள்ல வனகிரி மாவசந்த முப்பயாமி ஹரிம் சரணம்ன்றத 3வது வரியாகவும், பிதுரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம்ன்றத 4வது வரியாகவும் சொல்லியிருக்கா. சில பதிப்புகள்ல இது ரெண்டும் மாறி இருக்கு. அதனால அர்த்தத்துல எதுவும் மாற போறதில்ல, அதே மாதிரி விருத்த பங்கம் வரப்போறதில்ல, எதுவுமே வரப்போறதில்ல. இருந்தாலும் இந்த அனுசந்தானத்துல ஒரு பேதம் இருக்கு, அவ்வளவுதான். அதை தெரியப்படுத்துறதுக்காக சொன்னேன் நானு. திருவாய்மொழியில ஆழ்வார் 2ஆம் பத்துல கடைசியில இந்த திருமாலிரும் சோழ மலைய மங்களாசாசனம் பண்ற. அதுக்கப்புறமா 10ஆம் பத்துல திருமாலிரும் சோலையில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சோழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. அப்பா, நீங்கள்லாம் இளமை கெடுவதன் முன்னம் நல்ல யுவாவாக இருக்கச்சேயே அங்க எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த திருமாலிரும் சோலையில போய் எம்பெருமான சேவிக்கணும், அந்த மலைக்கு போகணும்னு சொல்ற. தளர்விலராகில் சார்விதல் சதிரேன்னு இதுதான் உங்களுக்கு ஒரு சொரூபம் என்பதாக சொல்ற. இதே அந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான பத்தி சொல்லச்சே 10ஆம் பத்துல 7வது திருவாய்மொழியில சொல்ற. என்கொலம்மா திருவருள்கள் உலகம் உயிரும் தானேயாய் நன்கன் உடலம் கைவிடான் ஞாலத்தோடே நடந்துழங்கி தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்ன திருமாலிரும் சோலை நங்கள் குன்றம் கைவிடான் நன்னகாவசுரர் நலியவே. திருமாலிரும் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாய்த்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமா நொடியும் பிரியான் என் ஒளி முதல்வன் ஒருவனே. அந்த திருமாலிரும் சோலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் அதை முதல்ல சொல்றேன். பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுந்தருள் இருக்க, ஒரு நொடி கூட பிரியாமல் எழுந்தருள் இருக்கிற இடங்கள் அந்த திருமாலிரும் சோலை மலை, திருப்பார் கடல், என் தலையே திருமால் வைகுந்தமே அந்த ஸ்ரீவைகுண்டம், தன் திருவேங்கடம் அந்த திருவேங்கடம், அதுதான் எனது உடலாக இருந்ததுக்கு இப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்றேன். அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான எப்ப போய் திருமாலிரும் சோலையில இருக்கிற அழகர மங்களாசாசனம் போய் சேவிக்கிறது அப்படின்னா, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்
எவ்வளவு சீக்கிரமா நம்ம யுவாவா இருக்க செய்ய அங்க திருமாலிருஞ் சோலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை போய் சேவிச்சுவாங்கடா அப்படின்னு சொல்றேன். ஆழ்வார் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு செய்திய சொல்றார், கட்டளையை சொல்றார், விதியாக சொல்றார், இப்படி பண்ணுங்கன்னு நல்லத உபதேசம் பண்றார் இந்த இடத்துல. இதே விஷயத்த அப்படியே கிளறி இளமை கெடுவதன் முன்னன்றதுக்கு அதிதல கரணேஸ்மின் அட்டத சுவாதவருத்தம் அப்படி கமனயோக்கிய வாக்கு மாசாதயையும் விஷகிரி கட்டகேஷு வெஞ்சயத்த பிரதீதைகி மதுமந்தனதயே சுவாம் வாரிதாரா விசேஷைகின்னு அப்படியே தயாசுதகத்துல இதே அர்த்தத்தை அப்படியே சொல்ற. இதை பத்தி தான் இந்த கவிகள் எப்படி அவளுடைய சுவாரஸ்யம் எப்படி இருக்கும், அந்த அனுபவம் அசலாக்குடைய சொன்னதையே அப்படியே இவா சொல்லிட்டாள்னாக்கா, இவா வாக்குனால சொல்லிட்டதுனால அது தமிழ்ல சொன்ன ஆழ்வார் சொன்னதை சம்ஸ்கிருதத்துல இவ சொன்னாக்கா இது ஒரு ஏற்றமாகுமா அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானமும் நான் போன வாரம் சொன்னேன். நானு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண அனுபவித்த ரீதியில அத மனசுல நினைச்சுண்டு இவர் மங்களாசாசனம் பண்றார், இவர் அனுபவிக்கிறார் திருமாலிருஞ் சோலைய. இந்த ஸ்லோகமும் அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரத்தை அடியொற்றி தான் இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த நம்மாழ்வார் பாசுரத்துல 2வது பாசுரம் சதிரிளமடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகல் தங்கோயில் மதிதவள் குடிமி மகளிரும் சோலை பதியதியேற்றி 70 பயனே. இந்த பாசுரத்துல சொன்னதை அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற இந்த இடத்துல. சசதரரிங்கணாட்யதிகம் உச்சிகர பிரகரம் சசதரரிங்கணாட்யதிகம் மதிதவள் குடிமி மகளிரும் சோலை. சசதரன் அதாவது சந்திரன். சந்திரன் இந்த திருமாலிரும் சோலை மலை இருந்துருக்க அந்த மலை மேல அவன் அப்படியே சஞ்சாரம் பண்றானோ. அப்படி சஞ்சாரம் பண்ணச்சே சசிதர ரிங்கணாட்ய சிகம், அந்த சந்திரனுடைய சம்பந்தம் அந்த மலைக்கு ஏற்படுறது அவ்வளவு உயரமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு திங்கள் நன்மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை, திங்கள் நன்மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை. ஆழ்வார் மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். திங்கள் அப்படின்னா சந்திரன், நன்மாமுகில் சேர் முகில் வண்ணன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மேகம், அந்த மேகங்கள்லாம் அப்படியே தவழ்கிறதுதான். அந்த அதோட கூட சந்திரனும் அந்த இடத்துல இப்படி சஞ்சரிக்கிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகு அந்த திருமாலிரும் சோலை. அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அந்த மலை இருந்துருக்க ரிஷபாத்ரி அவ்வளவு உயரமாக இருந்துருக்கு. அது மேல பார்த்தோம்னா அந்த சந்திரன் அப்படியே அந்த கொடுமுடிகள், அந்த கொடுமுடிகள்ன்றது வரிசை அந்த சிகரத்தை சொல்றது, அது உயர்ந்த உச்சிகர பிரகரம்னு சொல்ற. அந்த கொடுமுடிகள்லாம் வரிசை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருந்துருக்குன்னு சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலை. அந்த மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்ல போறேன். அந்த மலையின் கீழ திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம். திமிரம்னா இருட்டு, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம். அங்க சில சில மலைகள்லாம் இருக்கும். இந்த மலைகள்லாம் பார்த்தோம்னா ஒரே கல்லும் முள்ளு செடியுமா இருந்துட்டு இருக்கும். இங்க இங்க இந்த இடத்துல இந்த ரிஷபாத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த திருமாலிரும் சோலையில இருக்கக்கூடிய அந்த மலை இருக்க, அது எப்படி இருக்குன்னாக்க அங்கங்க பார்த்தோம்னா நிறைய மரங்கள், அந்த மலை நடுவுலயே அப்படியே சோலை மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது உள்ளுக்குள்ள போனோம்னா ஒரே இருட்டா இருந்துட்டு இருக்கான். திமிரணி பிரபம்னு சொல்றேன். மத்தியான வேளையில போனா கூட ஒரே இருட்டா இருக்கும். அவ்வளவு நிபிடமான ஒரு மரங்கள், சோலைகள், சந்தன மரங்கள், கம்முன்னு வாசனை அடிக்கிறது. அதுல வாஸ்தவமான அதுல நாவல் மரங்கள், அது போய் பார்க்கணும். நிஜமா இதெல்லாம் வெறும் வார்த்தையால சொல்லி முடியாது.
அது மாதிரி ஒரு மலை, இந்த மலையில ஏறி போகணும் அது பெருமாள் சன்னதிக்கு. இப்பெல்லாம் ரோட்டு போட்டேன், அதையால நாம வேற பக்கமா போய் அந்த நூபுர கங்கைக்கு போறதுக்கு வேற பக்கமா போறோம். அங்கேயே போய் நூபுர கங்கை வாசல்ல போய் இறங்குறோம். மொத்தமே அந்த இயற்கை எழிலே குறைஞ்சு போயிட்டோன்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு. நான் சொல்றது ஒரு 45 வருஷம் முன்ன போனதெல்லாம் பார்த்தோம்னால அதை மனசுல நினைச்சு பாத்துக்கிறேன். அங்க பார்த்தோம்னா நான் சின்ன பையன், 10 வயசு பையன். இப்போ உபநயனம் கூட ஆகல. நூபுர கங்கைக்கு அழைச்சிட்டு போறேன். காத்தால 8 மணிக்கு நூபுர கங்கைக்கு போகணும் பாருன்னுட்டு உள்ள போயிடும். அதுக்கு முன்ன போனா ரொம்ப இருட்டா இருக்கும், போக முடியாது. சூரியோதயான பிற்பாடு போறோம். போனா அதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையால தான் போறேன். அப்பா அம்மா நானு அண்ணாக்கள் எல்லாருமே குடும்பமா போறோம். இன்னும் சில பேர் வந்தா கூட அவளோட போயிட்டு இருக்கோம். அங்கங்க பார்த்தோம்னாக்கா இந்த நாவல் பழம்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அந்த நாவல் பழத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறது, அதை சாப்பிட்டுட்டே போறது. அங்கங்க பார்த்தோம்னா அந்த கொய்யா பழம், அதுவும் இயற்கை சூழல்ல அந்த கொய்யா பழம் இருந்ததுன்னா அது எவ்வளவு வாசனையா இருந்துட்டு இருக்கும், அது எவ்வளவு ருச்சியா இருக்கும்ன்றத பாருங்க. இந்த காலம் மாதிரி இல்ல அது கொய்யா பழம். இன்னும் சில பார்த்தோம்னா கொஞ்சி பழம். இப்படி நிறைய பழங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு. அது பார்த்தோம்னா ஒரே இருட்டு, எங்க பார்த்தாலும் மரம். அந்த மரங்கள் நடுவுல நாம நடந்து போகச்சே, இது வெயில்ல போறோம். காத்தாலும் 10 மணி ஆகி போச்சு, 9 மணி 10 மணி ஆயிடுச்சு, வெயிலா இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரவே இல்லை. அது நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இப்படி பார்த்துருக்கோம்னாக்க ஆழ்வார் காலத்துல எப்படி இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பாருங்க. எங்க பார்த்தாலும் அந்த சந்தன மரம் கம்முன்னு வாசனை அடிக்குது. அதுக்கு மேல போனோம்னாக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வாசனை, நிறைய புஷ்பங்கள், அங்கங்க மல்லிப்பூலாம் அப்படியே இருந்துருக்கு. அந்த இதுல சொல்லச்சு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், ராஜா போறான்னாக்கா ராஜா போகச்சு அவளுக்கு இந்த ராஜாவுக்கு ஒரு பொரியெல்லாம் இறைச்சி அவளுக்கு ஒரு பெரிய ஒரு உபச்சாரம் பண்ற வழக்கம். ராஜா வரையறனாக்கா எல்லா இடத்துலயும் புஷ்பத்தை மலர் தூவுறது, பொறி தூவுறது, இதெல்லாம் பண்ணிட்டு போறதுன்றது. காட்டுக்குள்ள திலீப் மகாராஜா போறானா, போகச்சே பார்த்தோம்னா ராஜாவே வந்துட்டு அவர் நாட்டுலதான் ராஜா இருப்பார். இப்போ காட்டுல வந்திருக்கச்சே இவர் உபச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரங்கள் செடி கொடிகள்லாம் திலீப் மகாராஜா போற பிராந்தங்கள் மொத்த இடத்துலயும் புஷ்பத்தை உதிர்த்து அந்த புஷ்பத்து மேல நடந்து போற மாதிரி உபச்சாரம் பண்ணினான்னு காளிதாசன் சொல்றான். அதுல வரைச்சே அது காளிதாசனுடைய ஒரு கவியினால சொன்னதுன்னா இது பிரத்யட்சத்திலேயே அனுபவிச்ச ஒரு விஷயம். இது அங்கங்க புஷ்பங்கள்லாம் பேசி கொட்டிருக்கும், அது மேலேயே போயிட்டு இருப்போம். நம்ம கம்முன்னு வாசனை அடிப்போம். இப்படிப்பட்ட ஒரு இடம். திமிர நிப பிரபூத தருஷமயம். திமிர நிப பிரபூதம், திமிரன்னா இருட்டு. இது அப்படியே சூரியோதயமே ஆகல போல தோணும். திமிர நிப பிரபூதமாக இருந்திருக்கு, இருட்டை ஒத்ததாக இருக்கு. பிரபூத தருஷண்டமயம்னா தருஷண்டம் மலைகளாக சூழ்ந்ததாக இருக்கிற ஒரு சோலை, அந்த சோலையோட சேர்ந்ததாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அபரிமிதமாக இருக்கிற சோலைகள், எங்க பார்த்தாலும் அந்த சோலை, அது பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்குமா. திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம். இது பிரமதம், ஒரு பிரமத்தை உண்டு பண்றது. என்ன பிரமத்தை உண்டு பண்றதுன்னா, இது மலையா சோலையா அப்படின்ற ஒரு பிரமத்தை உண்டு பண்றது. என்ன, இங்க இருக்கிற மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அந்த புஷ்பங்களையும் பார்த்தோம்னாக்க புஷ்பிச்சிருக்கிறது, அங்கெல்லாம் பழம் தொங்குறது, காய்ச்சி தொங்குறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க இது ஒரு சோலையாட்டம் இருந்துருக்கு. ஆனா நம்ம நூபுர கங்கை போறதுக்காக மலை மேல ஏறி போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாம இது மலையா சோலையான்னு தெரியல. சாதாரணமா நம்ம மலையில இப்பெல்லாம் ட்ரெக்கிங் போறதுன்ட்டு மலை மேல போறதுன்னு இந்த பசங்கள்லாம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. இது பார்த்தோம்னா அது வெறும் கல்லு, அந்த கல்லுல தான் ஏறிட்டு போயிட்டு இருக்குங்க இந்த பசங்க. அந்த மாதிரி இல்ல, அது பார்த்தோம்னாக்கா அங்கங்க ஒரு சோலை. திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம். இது சோலைதான், இது மலை இல்ல அப்படின்னு ஒரு பிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு.
वनगिरि महवसन्तमुपयामि हरिं शरणं भिदुरित सप्तलोक सुविशृङ्खल शङ्करवम् भिदुरित सप्तलोक सुविशृङ्खल शङ्करवम् ஏழு லோகங்களையும் பிளக்கிற மாதிரியாக ஒரு தடையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சங்கரகம் சங்கத்தின் ஒலியை உடைத்தானதாக இருந்திருக்குன்னு சொல்ற. இங்க என்ன சங்கம் இருக்கு, சங்கத்தினுடைய ஒலி என்ன இருக்கு, இதுதான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்வார் பாசுரத்துல வரைச்சு அதிர்குரல் சங்கத்து அழகர்தம் கோயில் என்று திருவாய்மொழி பாசுரம். அதிர்குரல் சங்கத்து அழகர்தம் கோயில், அதிர்குரல் சங்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விசேஷனம் இருக்க, அழகருக்கும் சொல்றது, அழகருடைய கோயிலுடைய அழகர்தம் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த அவர் எழுந்தருளி இருக்கிற அந்த மலையையும் சொல்றதுன்னு அர்த்தம். மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை ஆழ்வார் பாசுரம் நமக்கு ஒரு பிராந்தியை ஏற்படுத்துறது. மயல்மிகு பொழில் சூழ் என்ன மாதிரி பிராந்தியை ஏற்படுத்துறது, இது மலையா இது சோலையா என்று ஒரு பிராந்தியை ஏற்படுத்துறதுதான். அதுதான் திமிர நிப பிரபூத தரு சண்டமயம் பிரமதம். மயல்மிகுன்னு சொல்றதுக்கு அந்த பிரமதம்ன்ற பதத்தை இந்த இடத்துல போட்டிருக்கு. அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். பிதுரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம்னு சொல்ற. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் சங்கத்தை கையில ஏந்தி இருந்துருக்க, அந்த கையில ஏந்தி இருக்கிறதே ஒரு அழகு. அந்த சங்கத்துக்கு ஒரு அழகு, சங்கத்துக்கு அழகு இருக்க மாதிரி பெருமாளுக்கும் ஒரு அழகு ஏற்படுறதா அந்த சங்கத்தை கையில ஏந்தி இருக்கிறதுனால. இந்த சங்கம்ன்றது வரைச்சே அந்த சங்கத்தை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் பொறாமப்படுறான். ஏன்னா இந்த சங்கத்துக்கு பெருமாளோட அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நெருக்கத்தோட இருக்கிறதுனால அந்த மாதிரி நெருக்கம் தனக்கும் ஓடுன்னு ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படுறான். ஆனா அது கிடைக்கல அவளுக்கு. அதிர்குரல் சங்கத்து அழகர்தம் கோவில், துவேஷிகளாக இருந்திருக்கிறவா எல்லாரையும் பயப்பட பண்ணக்கூடிய துவனியை உடைய அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஓசையை உடைய சங்கத்து அழகர், அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற அந்த பாஞ்சஜன்யத்தை அணிந்த அழகர் எழுந்தருளி இருக்கிற கோவில்னு அர்த்தம். அந்த இடத்துல பிதரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம் வனகிரிம், அந்த வனகிரிக்கே அந்த திருமால் எழுந்தருளி இருக்கிற அந்த மலைக்கே விசேஷணமாக சொல்ற. அப்போ இதுக்கு என்ன விசேஷம் இன்னும் ஒன்னும் பார்க்கணும். ஆசிரித்தானாக இருந்திருக்கிறவா பெருமாள் அந்த திருமலையில எழுந்தருள் இருக்கிற அந்த சுந்தர பாகுவ ஆசிரித்தவாழ் இருக்கவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அந்த திருமால் சொல்ல மலை. ஏன்னா எங்க பார்த்தாலும் சோலையோட இருந்துருக்கு, பார்த்தோமானால சந்தோஷமாக இருந்துருக்கு. அது மேல அந்த ஒரு 2 மணி காலம் 1 மணி காலம் நம்ம மண்ணுக்குள்ள ஏறி நடந்து போனோமானாலும் அந்த நடந்து போன ஆயாசம் தெரியாத பசங்கள்லாம் அந்த நாவல் பழத்தையும் கொய்யா பழத்தையும் கொஞ்சி பழத்தையும் சாப்பிட்டுட்டே அப்படியே மேலே ஏறி போயிடுற மாதிரி போற மாதிரி இருக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு மலை அது. ஆகையால இது மலையா அல்லது சோலையான்னு ஒரு பிரமத்தை ஏற்படுத்துறதாக இருந்திருக்கு. மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு ஆழ்வார் சொன்னது. அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோயில்னு சொல்லச்சே மகாபாரத யுத்தம் நடக்கிறது. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சங்கத்வனி இது பண்றது. பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேசகன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கம் வச்சுருக்கா. அந்த சங்கத்தை வச்சிருந்து ஒவ்வொருத்தரும் ஊதுறா. பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேசகான்னு இந்த ஹிருஷிகேசனாக கண்ணன் என்ன பண்ற, பாஞ்சஜன்யத்தை எடுத்து பொம் பொம் பொம்னு குதிரையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கம் வச்சுருக்கா. தர்மபுத்திரர் ஒரு சங்கம் வச்சுருக்க, பீமன் ஒரு சங்கம் வச்சுருக்கா, அர்ஜுனன் ஒரு சங்கம் வச்சுருக்கா. இது எல்லாத்துக்கும் பேரும் சொல்லியிருக்கேன் கீதையில.
அதே மாதிரி அர்ஜுனனும் தான் வச்சுட்டு வந்ததுக்கு அவனும் ஒரு சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறான் தான். இப்போ அங்க ஒரு சங்கம் இல்ல, எத்தனையோ சங்கங்கள் தான் ஊதப்படுகின்றன. அத்தனை சங்கங்களுடைய துவனியும் கேட்கறது. ஆனா அந்த இடத்துல சஞ்சயர் சொல்ற சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் சதயானி வியதாரியத்தைன்னு சொல்லி சொல்ற. அந்த கோஷ ஏகவச்சனத்தை சொல்ற, சகோஷான்னு சொல்லி ஏகவச்சனத்தை சொல்ற. இத்தனை சங்கங்களுடைய கோஷங்கள்னு இது பகுவச்சனத்துல தானே சொல்லிருக்கணும், அத சொல்லல. அந்த ரிஷிகேசன் பெருமாள் எடுத்து ஊதின அந்த பாஞ்சஜன்ய துவனி இருந்துருக்க, அந்த துவனி அங்க தார்த்தராஷ்டிரானாம் ஹதயானி வியதாரியத்துன்னு அந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் 100 பேர் இருக்கால, எல்லாருடைய ஹதயத்தையும் புலந்து. இதாலேயே இந்த சங்கத்வனியினாலேயே எல்லாரும் போயிட்டு பிராயமாயிட்டாங்க. வெறும் ஃபார்மாலிட்டி தான், அப்புறம் யுத்தம் பண்ண வேண்டியதுன்னு. அப்போ ஆசிரியருக்கு எதிரியாக இருக்கிறவாளுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இது அதிர்குரல் சங்கம் என்பதாக சொல்ற. அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோயில்னு. இதே அதிர்குரல் சங்கம்ன்றதுதான் சப்தலோகசு விசிங்கத சங்கரவம். இந்த சங்கரவம், இந்த சங்கத்தினுடைய ஒரு சப்தமானது இது யாராலையுமே தடை பண்ண முடியாது. சப்த லோகத்திலையும் கேட்கலாம். அந்த திருமாலிரும் சோலை மலையில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான நாம ஆசிரியச்சிட்டோம்னாக்க, அந்த எம்பெருமான் நமக்காக அந்த சங்கத்தை எடுத்து ஊதுறேனும். அந்த ஊதுறேனாக்க அந்த சங்கம் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒரு சப்தம் நமக்கு எதிரியாக இருக்கிறவா எந்த லோகத்துல இருந்தாலும் அவ எல்லாருடைய ஹிருதயத்தையும் அது புழக்கிறதாக இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது தடையில்லாத எல்லா இடத்துலயும் போகக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த சங்கத்தை பெருமாள் ஏந்திண்டு கையில எழுந்துட்டு இருக்க, கையில ஏந்திட்டு இருக்க. அதனால அந்த பெருமாளுக்கு ஒரு அழகு. அந்த சங்கத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடும் தூக்கமும் தான் முக்கியம். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். வயசாகி போச்சுன்னா தூக்கம் வரல, சாப்பிட்றதுக்கு வேணும், நிறைய இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதுவும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கணும். தேகத்துல ஆரோக்கியம் இருந்தாதான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. அந்த சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒருத்தனுக்கு நல்ல இது இடம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனை காட்டுல சுகி யாருமே கிடையாது லோகத்துல. எங்கேயான தேவ பெருமாள் வைசாகோத்சவம் பெருமாள் சேவைக்கு போனோம் என்ன சொல்லி போனோமான்னா கூட அந்த காலத்துலதான் என்ன பண்ணுவான், எங்கேயோ பந்தலுங்கடியே படுத்துட்டு இருப்பான், எங்கேயோ போற இடத்துல போவா, எப்படியோ அந்த அனந்தரத்துல போய் தீசாமாடுவா, திறமை நின்றுவா, எங்க தட்டையாராதனை பண்றாளோ அங்க போய் சாப்பிடுவா, பெருமாளை சேவிப்பா, 10 நாளும் நிம்மதியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு போவா. இருக்கிற இடத்துல படுத்துன்னு தூங்கிட்டு, யாராச்சும் வாசல்னா படுத்துன்னு தூங்கிட்டு போயிட்டு இருப்பா. இந்த காலத்துல நாம பெருமாள் சேவைக்கு வரோம், 10 நாள் சேவிக்கணும்னு ஆசையா இருக்குன்னா எந்த இடத்துல தங்கலாம், ஏசி ரூம் எங்க கிடைக்கும், எது கிடைக்கும்னு அதை தான் மென்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். அது கிடைச்சாக்கா நம்ம போறது, இல்லைன்னா போகவே இல்லை, போகாதே விட்டு வரும்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சாப்பிட்றதும் தூங்குறதும் அவ்வளவு முக்கியமா நமக்கு இருந்துருக்கு. நமக்கு மாத்திரம் இல்லை, அந்த பாஞ்சஜன்யன்னு சொல்லக்கூடிய சங்கத்துக்கும் அது ரொம்ப முக்கியமா இருந்துருக்கா. அந்த பாஞ்சஜன்யத்துக்கு அந்த சாப்பிட்றதும் தூங்குறதும் கிடைச்ச பாக்கியம் மாதிரி யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா, 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றான் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. உனக்கு என்ன ஆகாரம் இருக்கு அப்படின்னா, 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். அப்படி வாயில அந்த பெருமாளுடைய அதர பானம் பண்றது. தேவநாசனை பத்தி மங்களாசனம் பண்ணச்சே ஆபீர யோஷித் அனுபூத்தம்னு சொல்ற. அந்த திருவாயூர்பாடியில இருந்த இடைச்சியர்கள், சங்கபதி, அந்த வேணு புல்லாங்குழல், இவைகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சுதான். பெருமாளுடைய அதரபானம் பண்ற பாக்கியம் கிடைச்சுதான்.
அந்த மாதிரி எனக்கும் கிடைக்கணும் என்று நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு சுவாமி தேசிகன் அந்த தேவநாசன் இடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்போ இவ இந்த சங்கத்தை நினைச்சு பார்க்கச்சே ஆண்டாள் நினைக்கிறாளாம், சொல்றாளாம், உனக்கு ஆகாரம் கிடைக்கிறது பாரு, நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், அந்த எம்பெருமானுடைய வாய் அமுதம், அந்த அமிர்தம் அதுதான் உனக்கு சாப்பாடா இருந்துருக்கு. சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, வேற எங்கேயும் போக வேண்டிய காரியமே கிடையாது. கண் படையல் கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தை நிலைமைக சாமலனாக எழுந்துள்ள இருக்கிற அந்த கம்பீரமாக எழுந்துள்ள இருக்க அந்த பெருமானுடைய தெரு கைகள்ல போய் நிற்பது தூங்கிட்டு இருக்க மீதி காலத்துல. உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அசூய வருது. பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே என்று அந்த பாஞ்சஜன்யத்தை சொல்ற. அந்த பாஞ்சஜன்யத்தோட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இங்க பிதுரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ஹரிம் அந்த எம்பெருமானை சரணம் வனகிரி மாவசந்தம், அந்த திருமாலிரும் சோலைய தன்னுடைய இருப்பிடமாக இருந்திருக்கிற அங்கேயே இந்த அந்த மலையில எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமானை சரணம் உபயாமி, சரணமாக அடைகிறேன் என்பதாக சொல்ற. சசதர ரிங்கணாட்யசிகம் உச்சிகர பிரகரம் திமிரநிம பிரபூத தருஷண்டமயம் பிரமதம் பிதிரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம் வனகிரிம். எல்லாம் திதியாந்தமாக இருக்கிறது எல்லாம் வனகிரிம்ன்றதுக்காக, அதுக்கு வனகிரிம்ன்றதுக்கு விசேஷணமா எடுத்து வனகிரி ஆவசந்தம், அந்த வனகிரியில ஆவசந்தம் வாசம் பண்ணுகிற ஹரிம் சரணம் உபயாமி, அந்த எம்பெருமானை நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்ற. இப்போ சுவிசிங்கல சங்கரவம்னு சொல்றது இருக்க, இது பெருமாளுக்கு விசேஷணமா சொல்றதா இல்ல அந்த திருமலைக்கு விசேஷணமா சொல்றதா? எல்லாம் திதியாந்தவதான் ஹரிம்னு தான் இங்கேயும் இருந்துருக்கு. வகையில இந்த இடத்துல சொல்றது பிதரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரிவம் ஹரிம் சரணம் உபயாமி. இப்படிப்பட்ட சங்கரவத்தை உடைய, சங்கத்தினுடைய சப்தத்தை உடைய எம்பெருமானை ஹரிம் சரணம் உபயாமி, எம்பெருமானை சரணமாக அடைகிறேன்னு இந்த பிதரித சப்தலோகம் சுவிசிங்கல சங்கரவம்ன்றது ஹரிம்ன்றதுக்கு விசேஷனம். மீதி எல்லாம் சசதர ரிங்கணாட்யசிகம் உச்சிகர பிரகரம் திமிரநிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம் வனகிரிம் அப்படின்றதெல்லாம் இருந்துருக்க. இது வனகிரிக்கு விசேஷணமாக ஆறுது. இந்த மலையில திருமாலிரும் சொல்ல மலைக்கு விசேஷணமாக ஆறுது. இந்த மலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை சரணமாக பற்றுகிறேன்னு சொல்ற. இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த திருமாலிரும் சேலையில எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாபு ஆசிரித்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்தருள் இருக்கிறார். ஆசிரித்தாளுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் ஏற்படணும். அதுக்காகவே இந்த திருமாலிரும் சோலை அந்த மலையில வனாத்திரியில எழுந்தருள் இருக்க, வனகிரியில எழுந்தருள் இருக்க. ஆசிரித்தாளுக்கு ஒரு நல்லது பண்றதுன்றது எப்போ அப்படின்னா, ஆசிரித விரோதிய அழித்து ஆசிரித்தாளுக்கு க்ஷேமத்தை பண்ணணும். ஆசிரித விரோதிகள், பெருமாளுக்கு யாரும் விரோதி கிடையாது. நமக்கு எத்தனையோ பேர், நம்மளுடைய பாப்பத்தினால நமக்கு எத்தனையோ பேர் விரோதிகள் இருக்கார். இந்த ஆசிரித விரோதிகள் எங்க இருந்தாலும் அவ எல்லாரையும் இல்லாத பண்றதாக இருக்கிறது. அவர் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கையில வச்சுட்டு இருக்கிற பாஞ்சஜன்யத்தினால ஊதினாலே போடணும். அந்த பாஞ்சஜன்யத்தினால வர சப்தமே சக்கராயுதத்தை காட்டிலும் பாஞ்சஜன்யத்துக்கு ஏற்றம். சக்கராயுதம் அங்க போகணும். பாஞ்சஜன்யம் அந்த சங்கம் என்ன பண்றது அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தே அப்படியே மொத்த பேரையும் அப்படியே துவம்சம் பண்ணிச்சு.
ஆசிரிதாளுக்கு விரோதியாக இருக்கிறவா எல்லாரையும் துவம்சம் பண்ணக்கூடியவராக பெருமாள் எழுந்துள்ளிருக்க. அப்படிப்பட்ட அந்த சுந்தர பாபுவான பெருமானை சரணமாக அடைகிறேன், உபாயமாக பற்றுகிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டா ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கிறது தான். ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே ஒவ்வொரு மதிதவள் கொடுமை மாலிரும் சோலை அப்படின்றது ஆழ்வார் பாசுரம். அதை அப்படியே கொண்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு வந்திருக்கு. அதில் குரல் சங்கத்து அழகரசம் கோயில் விதுரித சப்தலோக சுவிசிங்கல சங்கரவம் என்பதாக. அப்புறமா மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை திமிரனிக பிரபூத தரு சண்டமயம் பிரமதம். இப்படி அந்த கிளறி இளமை தசகத்துல ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாரோ அதை அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி ஆழ்வார் போன வழியில அந்த திருமாலிரும் எழுந்தருள் இருக்கிற அந்த வனாந்திரிய மங்களாசாசனம் பண்ற. அந்த வனாந்திரியும் அந்த வனாந்திரியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.